guys, welcome to Max Tamil Reaction. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தோட ட்ரெய்லர் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour 3 hour ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 7 o'clock மாதிரி ரிலீஸ் ஆனிச்சுனாங்க. ஸோ 8 o'clock மாதிரி தான் ரிலீஸ் ஆனிச்சு. வந்து எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hour ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கருப்பு ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ லோடிங்கில் இருக்குது. ஸோ ப்ளே பண்ணால் ஓடிடும். டீசர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்து சூப்பராக அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஸோ 14ஆம் தேதி வந்து 14 வந்து பார்த்திங்கன்னா படம் ரிலீஸு. ஸோ அது வரைக்கும் ட்ரெய்லர் விடாமல் இப்போ தான் விட்டாங்க. சரியான மாதிரி நிறைய டிலே ஆகி லாஸ்ட்டில் நம்ம ஆர்ஜே பாலாஜனா காலில் ஒரு வீடியோ போடுவாங்க வளமையாக அப்படி போட்டிருந்தாப்புல அரசியல் காரணமாக இப்போ நடந்திருக்க அரசியல் திட்டங்கள் காரணமாக கொஞ்சம் டைம் எடுத்து தான் ட்ரெய்லர் வரும்னு சொன்னாப்புல. அதே மாதிரி வந்துடுச்சு இன்னைக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆயிட்டாரு. ஸோ வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லிக்கொண்டு நம்மளுடைய மேக்ஸ் தமிழ் கேமிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மேக்ஸ் தமிழ் ரியாக்ஷன், ஸோ இந்த சேனலுக்கு வந்து 2 சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆயிட்டாரு. ஸோ வாழ்த்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம்னு நினைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ ஒன்று கட் ஆகிடுச்சு. அது என்னன்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்மாக கேமராவாக தான் இருக்கும் நினச்ச மாதிரி. கேமரா வந்து ரீசெட் ஆயிடுச்சு. இது என்னது இன்டர்னல் மைக்கு நம்ம ஒன்று ரோஸ்ட்னு போட்டோம். என்னடா ஆச்சு? கடுப்பேத்துது. ஓகேவா? ஓகே. ஸோ வழக்கம் போல் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது. ஸோ எங்கே இது கட் ஆகுன்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ட்ரெய்லரை பார்த்துலாம். இது கட் ஆகிறதுக்கு முன்னாடி நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். ஸோ பேபி கண்ணன் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜனா. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும்? இது என் இடம், என் கோட். கடவுளே வந்தால் எதுவும் மாற்ற முடியாது. இதெல்லாம் சப்பு மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். அப்புறம் சார் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15th. நான் அந்த திருடங்கிட்ட வாங்கியாச்சு, இவங்க கிட்ட வாங்க முடியல. பெரிய புடிங்கியா நீ யார வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பாக்குறேன். ஆமா நீங்க யாரு? உங்களை இந்த கோர்ட்ல நான் பார்த்ததே இல்லையே. வா கருப்பு, வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. அதுதான் நான் யார்கிட்டயும் கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. ஹாய் ஹாய். இந்த மாதிரி நேரத்தில் மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாதா? வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறேன். வந்துருக்க
கட்டு வெள்ளக்கார சாமி அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. கருப்பட சாமியே வருதா? என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியணுமா? யார் ஜெவல்ல எனக்கு தெரியாதா? கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? சம்பவம் லோடிங். பிரிச்சிட்டீங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஓ லாஸ்ட் போர்ஷன் வேற மாதிரி. ஸோ ட்ரெய்லரை பார்த்துட்டு படத்தை ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப ஓவரு. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஸோ இது கருப்பசாமியோட அவதாரமா இல்லை கருப்பசாமியே வர மாதிரியான ஒரு கதை போல். ஸோ அதான் அந்த கருப்புக்கான தான் பாட்டு, அந்த 3 பாட்டுமே கருப்பசாமியை பற்றின விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர்லேயே தெரியுது. அவர் நடுவில் சொல்கிறார்ல, எங்க ஏன்னா சாமியே வந்தாலும் மாற்ற முடியாதா, வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுவும் சரி, இந்த இடத்துல இந்த போர்ஷன்லேயும் அது ஐயோ வந்திருக்கட்டு வெள்ளக்கார சாமி அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. கண்டம் துண்டமா வெட்டி கசக்கி போட்டுடா. ஸோ சாமியோட அவதாரமாக நடிச்சிருக்கா போல யாரு, நம்ம சூர்யானா? வேற பாய். என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியணுமா? அதான் நான் சொல்லிட்டேன். தம்பி பிகே, கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ? பேபி கண்டம் பண்ணாரா? சம்பவம் லோடிங். ஸோ இது மூக்குத்தி அம்மன் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதுல அம்மன் வர மாதிரி கருப்பசாமியே வராப்புல ஃபேன்ஸ்க்காக. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பசாமி கொஞ்சம் ஆக்ரோஷமான கடவுள். சொட்டுன்றதுக்கான பேச்சே கிடையாதுடா, அடி தான். செம்ம அடி அடிக்க போறேன். மறுபடியும் கூட்டுட்டு போச்சா? வந்துருச்சு. ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் தரமா இருக்குது. இதில் இதை பாருங்க, ஸ்டொப் பண்ணி வச்சிருக்க ஸ்க்ரீனே பங்கமாக இருக்குது, வேற மாதிரி இருக்குது. ஸோ ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, டீசர் ஒரு ஸ்டெப்புக்கு போன மாதிரி பேக்ரவுண்டில் மியூசிக் ஒர்க் ஆகலையா? ஏன்னா அடுத்தடுத்த கட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணுவாங்க ஒரு ட்ரெய்லரில். ஸோ டீசரில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஓகே, மியூசிக் ஓகே, சீன்ஸ் பை ஒவ்வொன்றும் வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் அந்த கட்க்கும் மியூசிக்குக்கும் ஏதோ ஒட்டாத மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருக்குது. அது அப்படிதான் ட்ரெய்லர் இருக்குதா இல்லைன்னு சொல்லி. ஆனால் ட்ரெய்லர் தரமாக இருக்குது. ஸோ 14ஆம் தேதி வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஷோவே போயிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ கொடுப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயோ ஏதோ ஒரு வயறு புட்டுக்கிட்டு போயிட்டு வருது. அது என்ன வயறு எங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அதான் மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒன்றும் இல்லை. கருப்பு ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களா? ஸோ எத்தனை பேர் படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11 இல்லை 10. ஸோ இன்னும் சரியாக 4 நாள் தான் இருக்குது. போயிட்டு பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு ரிவ்யூவும் வரும். ரிவ்யூவும் வரும். ஸோ ஆனால் சூப்பராக இருக்கும்னு தோணுது படம். ஸோ சூர்யானா பேக் டு மை ஃபோம் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டார்னு சொல்ல முடியாது, அவர் ஆல்ரெடி இருக்காப்புல. ஆனால் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா, நான் மொக்கப்படம்னு சொல்ல மாட்டேன், கங்குவா உண்மையுமே சூப்பர் படம். நீங்கள் அதாவது நம்மளுடைய தமிழ் பீப்புள் வந்து அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தூக்கடிச்சிட்டிங்க. மற்றபடி கங்குவா தரமான படம், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை எத்தனை தடவை கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையிலுமே கங்குவா தரமான படம். இப்போ அது உங்களுக்கு புரியாது. இப்படி தான்ப்பா 1001 படத்தையும் வந்து இப்போ கூட சொல்லுவீங்க 1001 இதுவும் ஒன்றா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் என்ன சொன்னேன்னா 1001 படம் அப்போ நல்லா இல்லைன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சில. ஸோ இது வந்து இப்போ நல்லா இல்லைன்னீங்க அப்புறம் பிடிக்குமா அப்படின்னு சொல்ல வரல. கொஞ்சம் பாருங்களேன், ஒரு பீரியாட்டிக் படம், ஃபேண்டசி மூவி, அதுவும் வேற மாதிரியான ஒரு கதைக்களம்.
அது சூப்பராக இருக்கு படம். ஆனால் அந்த படம் ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்குமே தெரில. அது ஒரு தரமான படம். மிஸ் பண்ணிட்டீங்க காய்ஸ், அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. அது உங்களுக்கு இப்போ புரியுமா? ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, அது ஒரு சூர்யா ஃபேனா ஒவ்வொரு தடவையும் நான் எந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, சூர்யா நாட்டு படம் ட்ரெய்லர் பாட்டு எதை பற்றி கேட்டாலும் சரி, அது கஷ்டமாக தான் இருக்குது. அந்த கங்குவா படத்தை ஃப்ளாப் ஆனது, அது நல்லா இல்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அது ஒரு வேற மாதிரி படம். அது ஏன் உங்களுக்கு பிடிக்கல? சவுண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அப்படிலாம் இல்லை. அது படம் சத்தமாக தான் இருக்கணும்ப்பா அந்த படம். அதுவே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, கதையே இல்லாமல் வெறும் சத்தமும் பில்டப்பும் அதை தாண்டி அந்த மாதிரி படம் வந்துச்சு கொஞ்சம். அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு, மாசாக இருக்கு. நீங்கள் வேற லாங்குவேஜ்லேயும் படங்கள் வந்துச்சு. அது கங்குவா கூட ஒப்பிடவே முடியாது அப்படின்ற லெவலில் தரமுக்கியெல்லாம் படம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் 1000 crores ஓடுனுச்சு மற்ற மாநிலங்களில் சரி, எல்லா இடத்துலையும் சரி. மேக்ஸிமம் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டு பீப்புள்ஸ்க்கு அது பிடிச்சிச்சு. ஏய் சூப்பராக இருக்கு பாருங்க, படமெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க, அதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்கலாம். நான் இது நெட்டில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோலாம், பப்ளிக் ரிவ்யூவில். அதெல்லாம் தரமாக இருக்குது, நீங்கள் என்ன பார்க்கலன்னு சொல்லியெல்லாம் போட்டிருந்தீங்க. ஆனால் கங்குவா படத்துக்கு என்ன குறை? அவங்க என்னத்தை அதில் கண்டுட்டீங்க குறை? ஏன்னா கத்திட்டு இருக்காரு. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அது ஒரு தரமான படம், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லலாம். சூப்பர் படம், நான் பார்த்ததில் உண்மையுமே சூப்பர் படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃப்ளாப் இல்லை, நான் இருந்தால் ஃப்ளாப் ஆக்கிட்டீங்க. பட் அது ஒரு நல்ல படம். ஸோ அதை தாண்டி இப்போ வந்திருக்க கருப்பு கன்ஃபார்மாக இது சூப்பராக தான் இருக்கும். கமர்ஷியலாக சரி, உள்ளுக்கு ஏதாச்சும் ஒரு கதையை வச்சு சரி, சென்டிமெண்ட் சீன்ஸும் இருக்கும். அதை தாண்டி ஃபன் எலிமெண்ட்லாம் கலந்து பக்காவாக போகக்கூடிய ஒரு படம். ஆனால் இதையும் வந்து கண்டிப்பாக இது நல்லா இல்லை, இது என்னப்பா படம், சாமி படம் மாதிரி, ஸோ கிட்டத்தட்ட அம்மன் படம் மாதிரியே அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ அப்படி தான் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் இது அப்படித்தான் இல்லை, இது சூர்யாட்டு படம் நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இதையும் ஃப்ளாப் பண்ணையும் இதை மாதிரி ரிவ்யூ கொடுக்கவும் சில பேர் கண்டிப்பாக வருவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு எப்படா படம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியலை கடைசி வரைக்கும். இது என்னன்னா, சினிமா சார்ந்த ஒரு அரசியல் சூர்யா அண்ணாக்குள்கிட்ட போய்கிட்டு இருக்கு. அது வந்து எனக்கு, நான் ஸ்ரீலங்கா, ஆனால் எனக்கு அது புரியுது. ஏன்னு கேட்டால், இப்போ ஒரு 2 பேர் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரல. பீக்கில் இருந்த 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வீடியோ பார்க்கலாம் சொல்லிடுறேன். சினிமாவிலேருந்து 2 பீப்புள் வந்து இப்போ இல்லை. ஓகே, இல்லைன்னு சொல்ல முடியாது, அவங்க இனி வரமாட்டாங்க, சுவர் இல்லாத ஒரு நிலைமை. அந்த இடத்த வந்து நீங்கள் சில பேர்த்த மைண்டில் வச்சுருக்கீங்க, சரியா? அவங்க தான் ஃபீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி படம் கொடுத்தாலும் அது நல்லா இருக்கா இல்லையா, இல்லை டம்மியாக இருக்கா, ஆனால் நீங்கள் பீக் லெவலுக்கு கொண்டு போகிறீங்க. சூர்யா அண்ணா வந்து கிட்டத்தட்ட அந்த 2 பேர் போனாங்கல்ல சினிமா விட்டு. ஸோ அவங்க கூடயே போட்டியாக வந்து அவங்கள விடையும் பெட்டரான ஃபில்ம் கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸில் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஃபேன் பேஸில் இப்போ வரைக்கும் சூர்யா அண்ணாவுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தரை நீங்கள் வந்து சரி 2 பேர் இல்லை, இவரை மேலே வைக்கணும்லாம் நான் சொல்லலை. ஆனால் இவர்கிட்ட படம் அவங்க எல்லாட்டையும் பரவாயில்ல, இவர்கிட்ட படம் வந்துகிட்டு இருக்க மாதிரியே தரமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் ஏற்றுக்க முடியல. அந்த சில பேர்த்த வந்து நீங்கள் உள்ளுக்கு கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க. இவர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் அவர் தான் இருக்கணும். ஸோ அவரை வந்து சூர்யாவிட்ட படத்தை விடையும் அது நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், ஓகே. ஆனால் அவர்கிட்ட படமும் வந்துச்சு, அது நல்லா இல்லை, ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி படம் ஒன்று. ஆனால் அது பெஸ்ட்டுன்னு ரிவ்யூ கொடுத்தாங்க. கங்குவா வேலை இல்லை, சூர்யா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட கருப்புக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்கன்னா பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு தான் சொல்ல இருக்குது. மற்றபடி பண்ணுறவே பண்ணிட்டு போ. ஒரு ட்ரூ சூர்யா ஃபேனா
ஒரு சினிமா ரசிகனா இந்த படம் சூப்பராக இருக்கும், பட்டே கிடப்போம், நல்லா இருக்கும், நல்ல படமாக இருக்கும். இதை பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் கொண்டு போகிறதும் சரி, இது எல்லாமே வந்து உங்கள் ஒப்பீனியன். நீங்கள் எனக்கு இது அதான் சொல்லுங்கள், அந்த மைண்ட் செட்டில் நல்லா இல்லை இதை ஓட விடக்கூடாதுன்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா பேட் ரிவ்யூ கொடுங்க பண்ணிங்க. ஆனால் இந்த படம் வந்து பக்காவாக இருக்கும். கம்பேக் கொடுக்குறாருன்னு என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவாவில் ஜெய்பீம்லேயே அவர் கம்பேக் கொடுத்து வந்துட்டாப்ல. கம்பேக் கொடுக்குறோன்னு அவசியமே இல்லை மக்களே. ஸோ அவள் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருப்பு படம் ட்ரைலர் பார்த்துட்டிங்களா? எத்தனை பேர் கருப்பு படத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுவே ஒருத்தரும் பார்ப்பீங்கன்னு சொல்லி தெரில. ஒரு 10 பேர் பார்த்தா கூட அந்த 10 பேர்த்துக்காக நான் வீடியோ பண்ணிட்டு தான் இருப்பேன். பாய்.